பொண்ணோட மனசு ரொம்ப சென்சிட்டிவ். அது ஹர்ட் ஆச்சுன்னா ரொம்ப துடிக்கும். வணக்கம் தோழர். சகோ, நாளைக்கு தருணாவுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சா? கிடைச்சாச்சு. காட் இட். எல்லாருக்கும் சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். செங்கொடிக்கு சொல்லிருங்கப்பா. ஆல்ரெடி இன்ஃபார்ம். தலைமையே செங்குடி தான். உங்கள ஒருத்தன் தலைவன் ஆக முடியாதா? லூசு போயிருங்களா? பொது இடத்துல போகாம உங்க வாயிலடா போவாங்க. பேக் போயிருங்களா? கட்டி நோய் வந்து சாகிறதுக்கா? காட்டுல போனா ஒரு சம்பு தண்ணி தாண்டா. வீட்டுல போனா 10 லிட்டர் தண்ணி ஊத்த சொல்றான். 4 பேர் இருந்தா 40 லிட்டரா? குடிக்கவே தண்ணி இல்ல. போவியா? நாங்க எப்ப எது பண்ணோம்னா ஏத்த மாதிரி வந்து வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டீங்களா? யோ திருதியா மடியா? டேய் உன்னை அப்படியே போட்டா நீ மண்டை உடைச்சிர போறேன். ஐயால முதல்ல நீ திருந்துடா. உலகத்துல ஒரு அயோக்கிய குறைவா. ஏய் குடுறா. என்ன காயம்? எங்கிட்டாவது போய் வாயை கொடுத்துருக்கோம். அதான் வாயிலே குத்திருப்பாங்க. ஏ சனமே, எது நடந்தாலும் எனக்கன்னு இருக்காதீங்க. காடாமங்கலத்துல நடக்கிற பிரச்சனை அவங்க பிரச்சனை மட்டும் இல்ல, அது நம்ம பிரச்சனையும் தான். போந்தா ஏ சனமே. என்னடா ஞானா, நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு இழைச்ச மாதிரி இருக்கு. நைட் டிஃபன் என்ன சகோ இந்த கத்துறோம், ஒரு பேர் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்புற வரைக்கும் கத்துவோம். சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கடா. நம்ம உடம்பு தான் ஆயுதம். எஸ் எஸ். என்ன தோழர் கவனம் செதறதே, ரொம்ப நேரமா தெரியல. யார? சும்மா தான் தோழர். பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. எங்க? இங்கதான். இங்கேயா? நான் தான் சொன்னேன். என்ன சொன்ன? இந்த வீடு புகுந்து அப்பா அத்தை முன்னாடி சைட் எடுக்கிற வேலை எல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வேணா நாளைக்கு காலைல பெரியார் தொழிலுக்கு வாங்க, அங்க ஒரு போராட்டம் இருக்கு. இல்லைன்னா ஈவினிங் கிளினிக் வாங்க. இது 3 வேலைக்கும் 2 சாப்பிடுங்க. சரிதா, வாரமத்தா வாங்க. கிளம்புதா. என்ன தோழர் ரொம்ப அவசரம் போல தெரியுதே. ஆள் வந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு, போட்டு பாரு. பம்பு கிளப்போம். நீங்கள் அழைக்கும் நம்பர் தற்போது அணைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்ப காலையில வந்திருப்பேன். பார்த்திருப்பேன், ஓடி இருப்பேன். என்னம்மா இங்க வா. இப்ப சேனலை மாத்திடுவாங்க, நமக்கு புரியக்கூடாதான். ఏమైంది? వాడు వచ్చానో నాకు తెలీదు. ఫోన్ చేస్తే స్విచ్ ఆఫ్ అని వచ్చేసా. இந்த தெலுங்குலாம் ఆంధ్రాలో చూసినా అడిచి పోయాయప్పా. ఆ పెళ్లి కొడుకుని చూసాడు కదా మీ అన్నయ్య, ఆ మనిషి దగ్గర ఫోన్ చేశాడు. మనకి ఫోన్ చేస్తే స్విచ్ ఆఫ్ నే వస్తుంది. ఎందుకు మా దాన్ని టార్చర్ చేస్తున్నావు? అది జరిగేది ఎప్పుడు జరుగుతుంది. నువ్వు నోరు మూసుకుని చదువు పో. ఏమ్మా 24 hours చదువుకో నిమిஷ பண்ற. ஐயோ 10th டி. ஐயோ வெங்கட்ரமணா, கொலை கூட பண்ணிரலாம். இந்த 10th படிக்கிறது இருக்கே, ச்சீ. பயமுறுத்துறாங்களா? ரொம்ப ஜாலியா படிங்க. ரொம்ப இம்சை பண்ணாங்கன்னா அவங்க 10th என்ன மார்க் வாங்கினாங்கன்னு கேளுங்க. அது ஃபெயில். அப்படி போடு. கவனிச்சியா? இவங்க படிக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா பிள்ளைய படின்னு போட்டு கொள்றது. ஏய் படிக்காம என்னடி வெட்டி பேச்சு? படிக்கிறேம்மா, படிக்கிறேன். படிச்சிருமா படிச்சிரு. என்னெல்லாம் மதிக்கவே மாட்டாரு. எங்க அப்பா இவர் எல்லாம் ஒரு காலத்துல எல்லாருக்கும் எல்லாம் வேணும்னு போராடினவங்க. இருக்கிறவங்ககிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவோட மரணம் எல்லாத்தையும் தசு திருப்பிடுச்சு. இன்னும் 5-6 பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. இன்னும் போலீஸ் இவரை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. பாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி போரானதுக்கா இன்னும் உலகத்தோட கண்காணிப்பு. நல்லவங்களை பார்த்தா பயம். கடுங்காப்பி. ஆமா, பிரியா எங்க? பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டா. இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம், அதுலயும் பாஸ் பண்ணிட்டான்னா மேடம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்.
இந்த கொடூர சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்ததாக தெரிய வந்துள்ளது. போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளார்கள். ஒரு மாசத்துல இந்த மாதிரி 3 சம்பவம் நடந்திருக்கு. இது வெளியில் தெரிஞ்சு தெரியாமல் எத்தனையோ. ச்சே, ரொம்ப தப்பா இருக்கு தோழர். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணும். அவங்கள விட பெரிய சக்தியாக மாறணும். அந்த சக்தியை பார்த்தா அவங்களுக்கு பயம் வரணும். அப்போ தான் நிறுத்துவாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், நம்பணும். எல்லா உயிரும் சந்தோஷமா இந்தா, வாழ்றதுக்கு அந்த உரிமை மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நான் சுற்றிட்டு பெத்த இருக்காரு. அதனால கொல்லுவேனா? என்னடா அயோக்கியத்தனம்? உங்களை எல்லாம் நடு ரோட்ல விட்டு சுட்டு கொல்ல வேண்டாமாடா ராஸ்கல்? கடந்த 5 வருஷத்துல 397 பேரை கொன்னு இருக்கீங்களடா பாவிகளா. இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி தாண்டா ஆகணும். கேப்பண்டா, நான் கேப்பேன். நீ கேக்குறது யாரு கேப்பா? இப்படி தனியா கத்திட்டே தெரிஞ்சு வச்சுக்க, கத்தி கத்தி சாக வேண்டியதான். ஒழுங்கு முறையா எங்களோட வந்து சேர்ந்துக்க. போட்டண்ணா, நீங்க கத்தா மட்டும் ஊரே வாடா கூடுதே நோண்டிங்களா? நாங்க கத்துனா ஊரு கொடுதோ இல்லையோ, உருத்தா இருக்கனால எல்லோட்ட பயில கூறான் இல்ல. காதலிக்கிற எல்லாரும் தைரியமா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஜாதியிலும் ஜாதியை வெறுக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள பார்ப்போம், பேசுவோம், ஒன்று சேர்ப்போம். ரொம்ப நல்ல விஷயம். யாரா முன்னெடுக்க மாட்டாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் அவங்களோட ஜாயின் ஆகிக்கிறேன். ஹாய் விக்ரம். ஹாய்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதே தாட்டோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வர சொல்கிறேன். மீட் பண்ணும். வெல்வோம்.